இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி வெய்வர். ஸோ யாரெல்லாம் செக்ஷன் 73 நோட்டீஸ் வந்து 2017, 18, 18, 19, 19, 20 இந்த 3 வருஷத்துக்கு மட்டும்தான் வெய்வர் இருக்கு. ஆல்ரெடி வந்து இது அக்டோபர் மாசமே நமக்கு நோட்டிஃபிகேஷனும் சர்க்குலரும் வந்துருச்சு. ஆனா போர்ட்டல்ல இப்போ வரைக்கும் 2 ஃபார்ம் எனேபிள் ஆயிருக்கு. அதுவும் ப்ராப்பரா ஒர்க் இல்ல. இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகல எனக்கு தெரிஞ்சு. அது என்னென்ன ஃபார்ம்னா SPL 1லேருந்து SPL 8 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 1ம் 2ம் போர்ட்டல்ல எனேபிள் ஆயிருச்சு. SPL 01 வந்து உங்களுக்கு நோட்டீஸ் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா SPL 01 ஃபைல் பண்ணணும். SPL 02 உங்களுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா நீங்க SPL 02 ஃபைல் பண்ணணும். SPL 3 என்னன்னா நீங்க ஃபைல் பண்ண அப்ளிகேஷனுக்கு ஆஃபீஸர் ஒரு சோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாருன்னா அவர் வந்து SPL 03ல உங்களுக்கு கொடுப்பாரு. 3 மாசத்துக்குள்ள கொடுப்பாரு. அதுக்கு நீங்க SPL 04ல நோட்டீஸ்க்கு ரிப்ளை கொடுக்கணும். உங்களுக்கு 1 மாசம் டைம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ SPL 04ல நீங்க ரிப்ளை கொடுக்கணும். அவர் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாருன்னா SPL 05ல ஆஃபீஸர் வந்து ப்ரொசீடிங்கை கன்க்ளூட் பண்ணிப்பாரு. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து வெய்வர் கொடுத்துருவாரு பெனால்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட். SPL 06 என்னன்னா SPL 07 என்னன்னா நீங்க ஆல்ரெடி வந்து SPL 04ல வந்த நோட்டீஸ்க்கு SPL 05க்கு ஒரு SPL 03ல வந்த நோட்டீஸ்க்கு SPL 04ல ஒரு ரிப்ளை கொடுக்குறீங்க இல்லையா? அந்த ரிப்ளை சாட்டிஸ்ஃபை ஆகவில்லை என்றால் அந்த ஆஃபீஸர் SPL 07ல உங்களோட வெய்வர் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ SPL 07ல ரிஜெக்ட் பண்ணாதான் நம்ம அப்பீல் போக போறோம். அப்பீல் போனா SPL 06ல வந்து அவரு அப்பலட் அத்தாரிட்டி ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து அந்த இதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். ஓகேங்களா? SPL 08ங்கிறது ஒரு டிக்ளரேஷன். அந்த டிக்ளரேஷன் என்னன்னா அப்பலட் அத்தாரிட்டி ஆல்ரெடி ப்ராப்பர் ஆஃபீஸர் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்தால் நீங்க வந்து SPL 08ல ஒரு டெக்ளரேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் நம்பர் 20/2024 அண்ட் சர்க்குலர் 238ல கொடுத்துருக்க டீடைல்ஸ். ஓகே. ஸோ வந்து இந்த செக்ஷன் 128A உள்ள வெய்வர் வந்து யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்னா ஒன்லி டிமாண்ட் அண்டர் செக்ஷன் 73ல மட்டும்தான். அதுவும் 73 ஆக இருந்தாலும் மெரானியஸ் ரீஃபண்டுக்கான டிமாண்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி பெனால்ட்டி அண்டர் செக்ஷன் 73, 122, 125 இதில் எதில் கொடுத்திருந்தாலும் வெய்வர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இவே பில்லுக்கு அண்டர் செக்ஷன் 129ல ஒரு பெனால்ட்டி ஒரு டிமாண்ட் இருக்குன்னா அது வந்து வெய்வர் கிடைக்காது. ஓகேங்களா? லயபிலிட்டி அதாவது உங்களோட டிமாண்ட் வந்து நீங்கள் ஐடிசி மூலமாக பே பண்ணிக்கலாம். எக்ஸப்ட் RCM சம்மந்தப்பட்ட லயபிலிட்டியோ எரனியஸ் ரீஃபண்ட் சம்மந்தப்பட்ட லயபிலிட்டியோ தவிர மீதி எல்லாமே நீங்கள் ஐடிசி மூலமாக பே பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி நம்ம ஐடிசி மூலமாக பே பண்ண முடியாது. நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான். டிலேடு ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் மூலமாக ஒரு லேட் ஃபீயோ இன்ட்ரெஸ்ட்டோ பெனால்ட்டியோ வந்திருந்தால் அது வந்து வெய்வருக்கு போக முடியாது. நீங்கள் டேக்ஸ் எல்லாமே 31/3/2025க்குள்ள பே பண்ணிட்டு நீங்கள் இந்த வெய்வர் அப்ளிகேஷன் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டும். SPL 01, 02 ரெண்டுமே போர்ட்டலில் எனேபிள் ஆயிடுச்சு. பட் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி எட். இதுதான் இப்போ கரண்ட் சினாரியோ. ஸோ SPL 02 எப்படி பண்ணுறதுங்கிறத இது வந்து இந்த பிபிடியில் SPL 02 எப்படி ஃபைல் பண்ணுறதுங்கிறதுக்கு இருக்கு. இது ஒரு யூடியூப் வீடியோ. ஸோ இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்து SPL 02 எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது லாஸ்ட் செஷனில் எடுத்தது. SPL 01 எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சர்வீசஸ் யூசர் சர்வீசஸ் மை அப்ளிகேஷனில் லாஸ்ட்டாக ஒன்று அப்ளிகேஷன் ஃபார் வெய்வர் ஸ்கீம் அண்டர் செக்ஷன் 128A. ஓகே. ஸோ SPL 01, 02ங்கிறது இருக்கும். ஸோ இந்த கேஸ் வந்து நம்ம இப்போ முன்னாடியே பார்த்தோம். இவங்களுக்கு வந்து ஆர்டரை இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் SPL 02 உங்களுக்கு லைட்டாக காமிக்கிறேன். SPL 02 போனால் உங்களுக்கு வந்து டிமாண்ட் ஆர்டர் போர்ட்டலில் இஷ்யூ பண்ணிட்டாங்களா? SPL 01ல இதே தான் இருக்கும். ஸோ வந்து டிட்டோவாக இருக்கும். நான் இதை சொல்கிறப்பே நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வந்து டிமாண்ட் ஆர்டர் போர்ட்டலில் இஷ்யூ பண்ணிட்டாங்களா? எஸ், நமக்கு போர்ட்டலில் இருந்துச்சு இந்த கேஸில். அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? அப்பீல் ஃபைல் பண்ணலை. ஓகேங்களா? அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தால் எஸ்ஸான்னு கேட்கும். வித்ட்ரா பண்ணிட்டீங்களான்னு கேட்கும். ஸோ வித்ட்ரா பண்ணிட்டா எஸ்ன்னு கொடுங்க. வித்ட்ரா பண்ணலைன்னா நோன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? வித்ட்ரா ஃபைல் பண்ணால்தான் இந்த அம்னஸ்டி எடுக்க முடியும். நம்ம கேஸில் அப்பீல் கிடையாது. SPL 01, 02 ஃபைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 30 ஜூன் வரைக்கும் டைம் இருக்குது சார். 31/3க்குள்ளே நீங்கள் பணம் கட்டலாம். அதுக்கப்புறம் 3 மாதம் டைம் இருக்குது. 30 ஜூன் வரைக்கும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டென்ஷன் அது வரைக்கும் நமக்கு ஃபார்ம் ஒர்க் ஆகலைன்னா கண்டிப்பாக எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க.
ஓகே. இதே மாரி ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்ல ஏதாவது அப்பீல் இருக்கா அப்படிங்கிறது கேட்கும். நம்ம அப்பீல் எஸ் குடுத்தா தான் இதெல்லாம் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைங்கிற பட்சத்தில நமக்கு எதுவுமே இல்ல. அடுத்து ஆர்டர் வந்து அண்டர் செக்ஷன் 73ல இஷ்யூ பண்ணியிருக்காங்களா? 74ல இஷ்யூ பண்ணியிருக்காங்களாங்கிறது கேட்கும். ஸோ 73ல பண்ணால் மட்டும் தான் இந்த அம்னஸ்டி எலிஜிபிள். அப்புறம் எதுக்காக 74 போத் அதர்ஸ்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ 74ல ஒரு ஆர்டர் குடுத்துருக்காங்கன்னா, அண்டர் செக்ஷன் 75 படி நீங்கள் அதை அப்பீல் போய் 73யாக மாத்திட்டு வந்துட்டீங்களா? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 73யாக மாறிடுச்சுன்னா, நீங்க எஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வைவர் எலிஜிபிள் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால 74 குடுத்துருக்காங்க. அதே மாரி ஒரே இதுல 73யும் 74ம் 2ம் இருந்தால், நீங்க போத்ன்னு செலக்ட் பண்ணி, ஸோ அத வந்து நீங்க 73யா மாத்திட்டு வந்துட்டீங்களா? இல்லையா? அப்படிங்கிற டீட்டெயில நீங்க இங்க ஃபில் பண்ணணும். ஸோ நம்ம கேஸ் 73ன்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ எரர்னியஸ் ரீஃபண்ட்னால இந்த டிமாண்ட் இருக்கா? அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நோ. ஸோ எரர்னியஸ் ரீஃபண்டாக இருந்தால் நமக்கு இந்த ஸ்கீம் எலிஜிபிள் கிடையாது. அதாவது அந்த டிமாண்ட்ல ஒரு பார்ட் எரர்னியஸ் ரீஃபண்டும் சேர்ந்து இருக்கா? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். எஸ்ஸா நோவாங்கிறத நம்ம குடுக்கணும். ஸோ மொபைல் நம்பர், மெயில் ஐடி, எஸ்பிஎல் 01 இதே தான். அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எஸ்பிஎல் 01 வந்து நோட்டீஸ்க்கு மட்டும் தான். நமக்கு இந்த கேஸ்ல ஆர்டரே இருக்கிறதுனால உங்களுக்கு எஸ்பிஎல் 02வ காமிக்கிறேன். ஸோ ஆர்டர் ஐடி ஒண்ணே ஒண்ணு தான். அந்த 30E தான் நம்ம அப்ப பார்த்தது வந்திருக்கு. இத குடுத்தா ஆர்டர் டேட்டும், சீரியல் நம்பரும் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆகணும். ஆகவில்லை. ஸோ இதுதான் இப்ப போர்ட்டல்ல உள்ள இஷ்யூ. ஃபில் ஆகியிருந்தால் எப்படி வருங்கிறது நான் உங்களுக்கு அந்த பிபிடில வீடியோ வச்சிருக்கேன். ஓகேங்களா? அத நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ தான். அதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா கான்செப்ட் புரிஞ்சிரும். ஸோ இப்ப நம்ம எஸ்பிஎல் 01 உள்ள போய் பார்க்குறோம். ஸோ சேம் தான். அதே கொஸ்டின் தான். ஆர்டர் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல குடுத்துட்டாங்களா? அதுக்கு ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டாங்களா? ஆர்டர் இஷ்யூ பண்ண எஸ்ன்னு குடுத்தா, நீங்க வந்து எஸ்பிஎல் 02 பண்ணுங்கன்னு கிளியரா எரர் காமிக்கும். ஸோ ஆர்டர் இஷ்யூ பண்ணலைன்னா தான் நமக்கு எஸ்பிஎல் 01 பண்ண முடியும். ஓகேங்களா? அதே மாரி நீங்க டிஆர்சி 03ல கம்ப்ளீட்டா பணம் கட்டிட்டீங்களா? கட்டிட்டா எஸ். இல்லைன்னா நோ. ஓகேங்களா? ஸோ நோ குடுத்தா என்ன வருதுன்னா, டாக்ஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட்டா பண்ணா தான் வெய்வர் ஸ்கீமே போக முடியும் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நீங்க கட்டியிருந்தால் மட்டும் தான் இத அப்ளை பண்ண முடியும். ஸோ பணம் கட்டிட்டதா அஸ்யூம் பண்ணிக்கோங்க. எஸ் குடுத்துறணும். ஆர்டர் அண்டர் செக்ஷன் 73யான்னு கேட்கும். எரர்னியஸ் ரீஃபண்ட் இருக்கான்னு கேட்கும். ஸோ இத குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்தா சேம் அதே மாரி தான். சேம் ஃபார்ம்ல வந்து எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாது. அங்க ஆர்டர் நம்பர் கேட்கும். இங்க நோட்டீஸ் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இங்க நோட்டீஸ் நம்பர் ஆட்டோ பாப்புலேட் ஆகல. ஏன்னா இங்க நோட்டீஸ் இல்ல. ஸோ நான் உங்களுக்கு போர்ட்டல்ல இஷ்யூ பண்ணல அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நான் உங்களுக்கு பண்றேன். ஸோ போர்ட்டல்ல உங்களுக்கு ஆர்டரோ, நோட்டீஸோ இஷ்யூ பண்ணலன்னா, இந்த இடத்துல மேனுவல் என்ட்ரிங்கிறது வரும். ஸோ இங்க ஷோகாஸ் நோட்டீஸ் உங்களுக்கு வந்து சென்ட்ரலா இருந்தா போர்ட்டல்ல நெறைய பேர் பண்றதில்ல. நெறைய ஆஃபீசர்ஸ். இப்போ வரைக்கும் எனக்கு உள்ள கேஸ்லயும் அதே தான். நான் போய் ஆஃபீசர்ட்ட கேட்டா, அது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அங் அங்க போய் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்கங்கிறாங்க. நீங்க ஆர்டர் ஆன்லைன்ல குடுங்கன்னா, சரி நீங்க எனக்கு மெயில் குடுங்க. சரி லெட்டர ரிசீவ் பண்ணி வாங்கிக்கோன்னா, லெட்டர வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க. மெயில் குடுத்தா, மெயில்ல வந்து நாங்க உங்களுக்கு ஆர்டர் போர்ட்டல்ல வந்து அப்லோட் பண்ணிட்டோம் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏஎஸ்எம்டி 10 அப்லோட் பண்றாங்க. ஏஎஸ்எம்டி 10 அப்லோட் பண்ணா, நமக்கு டிஆர்சி 07 வச்சா தான் நம்ம இத பண்ண முடியும். போர்ட்டல்ல டிமாண்டே இல்லாமல் நமக்கு வந்து இங்க எஸ்பிஎல் 01 02 பண்ண முடியாது. ஏன்னா ஷோகாஸ் நோட்டீஸ்னா டிஆர்சி 01 இருக்கணும். ஆம் சாரி. ஆம் இது வந்து 16(4) கேஸ் என்னோட சம்மந்தப்பட்டதுல. 16(4) சம்பந்தமாக உங்களுக்கு வந்து ஆர்டர் குடுத்துட்டாங்க. ஆனா போர்ட்டல்ல இல்ல. ஸோ ஒரு ஆர்டரே இல்லாம ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் ஆர்டர் ஃபைல் பண்ண முடியாது. எஸ்பிஎல் 01லயும் 02லயும் இந்த மேனுவல் என்ட்ரிங்கிற ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. ஸோ அதுவரைக்கும் நம்ம சந்தோஷப்படலாம். ஸோ உங்களுக்கு போர்ட்டல்ல குடுக்கவில்லை என்றால், நம்ம அந்த எஸ்இஎன் நம்பர நம்ம மேனுவலா ஃபில் பண்ணிக்கிறோம். ஏதோ ஒண்ணு. ஸோ எந்த செக்ஷன்ல உங்களுக்கு போட்டிருக்குங்க. 73யா, 74ஆ இல்ல என்னென்ன செக்ஷன் இருக்கோ நீங்க மல்டிபிளா கூட சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 73ல குடுத்து பெனால்டி போட்டிருக்குங்க. நீங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி ஏதாவது ரிட் பெட்டிஷன் ஏதாவது கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? இல்லைன்னா நோன்னு குடுத்துற போறோம். எந்த வருஷத்துக்கான டிமாண்ட் இது? 18, 19 நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஹோல் இயருக்கான டிமாண்ட்னா நம்ம ஏப்ரல் டூ மார்ச்ன்னு சூஸ் பண்ணிப்போம். இல்லன்னா டிமாண்ட்ல உங்களுக்கு நோட்டீஸ்ல என்ன இருக்கோ அந்த பீரியட நீங்க செலக்ட் பண்ணி, இது வந்து மேனுவலா இருந்தால், இதே உங்களுக்கு டிமாண்ட் வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகுற மாரி இருந்ததுன்னா, இங்க நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இது எல்லாமே ஃபில் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம ஃபில் பண்றது எல்லாமே ஆட்டோ பாப்புலேட் ஆக வேண்டிய டீட்டெயில்ஸ், டிமாண்ட் டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோ பாப்புலேட் ஆகி ஃபில் ஆயிடும். ஸோ எந்த வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் எல்லாமே ஃபில் ஆயிடும். நமக்கு ஃபில் ஆகாதனால நீங்க மேனுவலா ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது மேனுவல் நோட்டீஸ், மேனுவல் ஆர்டர் குடுத்திருந்தால் இத நம்ம பண்ணணும். ஓகேங்களா?
ஸோ அசியூம் தட் டேக்ஸ் வந்து 1,00,000 ரூபா, இன்ட்ரெஸ்ட் வந்து 25,000 ரூபா, பெனால்ட்டி 10,000 ரூபா. ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டிஎஸ்ல எனக்கு எதுவும் இல்லை. இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் கொடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த டிமாண்டில், இந்த 1,00,000 ரூபா டிமாண்டில் செக்ஷன் 16(5), 16(6) சம்பந்தப்பட்ட டிமாண்ட் ஏதாவது இருக்கா? இருந்ததுன்னா அதை இங்கே போட்டு கழிச்சு கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து டேக்ஸை ஃபுல்லாக பணம் கட்டினாதான் நமக்கு இந்த அப்ளிகேஷன் போட முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த டேக்ஸில் 16(4) டிமாண்டும் இருக்குன்னா அது எனக்கு எலிஜிபிள் ஐடிசி ஆகுதுன்னா அந்த அமௌண்ட்டை நான் எப்படி கட்டுவேன்? ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டை மட்டும்தான் கட்டுவேன். ஸோ அங்கே வந்து டேக்ஸ் வந்து டிமாண்டு காமிக்கக்கூடாதுங்கிறதுனால அந்த 16(5), 16(6) சம்மந்தப்பட்ட ஐடிசி எலிஜிபிள் எவ்வளவோ அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். இந்த கேஸில் 25,000 இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ 25,000 எனக்கு எலிஜிபிள் ஐடிசி இருக்கு. 75,000 நான் பணம் கட்டிட்டேன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து லயபிலிட்டி, டேக்ஸ் லயபிலிட்டி 0 ஆயிடுது. அதே மாதிரி அந்த டிஆர்சி 03ல எவ்வளவு நான் கட்டியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அது இங்க ஆட்டோ பாப்புலேட் ஆயிடும். ஸோ போர்ட்டல் ஒர்க் ஆகுறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட் டெமோ கொடுக்க முடியல. ஸோ டிஆர்சி 03ல நீங்க பண்ணதும் 75,000 நீங்க பே பண்ணியிருப்பீங்க. 25,000 16(4), 16(5), 16(6) சம்பந்தப்பட்ட ஐடிசி எலிஜிபிள். ஸோ இந்த 1,00,000 0 ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த 25,000 10,000ம் அண்டர் செக்ஷன் 73 ஆக இருந்தால் வெய்வர் உங்களுக்கு உண்டு. அந்த ஆஃபீஸர் அதுக்கு வந்து ரிப்ளை கொடுப்பாரு. ஓகேங்களா? எஸ்பிஎல் 05ல அவரு அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாரு. இதர் வந்து செல்ஃப் சர்டிஃபைடு நோட்டீஸ், அதாவது நோட்டீஸை பிரிண்ட் எடுத்து நீங்கள் சீல் அண்ட் சைன் வச்சு டிஆர்சி 03 பண்ணியிருந்தீங்கன்னா அதை அட்டாச் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். வேறு ஏதாவது ஒர்க்கிங்ஸ் இருந்தால் அதை அணியத டாக்குமெண்ட்டில் வச்சுக்கலாம். இவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இதோட செஷன் வந்து ஓவர். நம்ம Q&Aக்கு போய்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல்.